வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோவன் வன்குர்கூர் ஏரங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியாதமை ஆழ்வார் அவரே அரண் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பணில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்றி இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மைமையே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே திரிசந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோலத் திருவுருக்காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கால் அறியனாய் அடியேன் பெற்ற அடியேன் சதித்தேன் நின்றே இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்தவர்லினான் குன்றம் மாடக் குருகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே கண்டுகொண்டு என்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றியலினான் என் திசையும் அறிய வேம்புகேன் ஒந்தமிழ் சடகோபன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமிந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே மிக்கவே தியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்க சீர் சடகோபன நம்பிக்கை ஆட்பு கக்காதல் அடிமை பயனன்றே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மெய்களர் வன்பையே அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தங்கான்பினே கொல்லா விரதம் கோலயமெல்லாம் ஓங்க எல்லோருக்கும் சொல்லுவதன் இச்சை பராபரமே. தாய்மானவருடைய பாடல் இது. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை ஸ்ரீ மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 48வது நாம் காண இருப்பது ஸ்ரீ ஹரிவியாசர் என்ற மகானுடைய சரிதம். வடமதுரை திருத்தலத்திலே ஹரிபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் நான் எப்பொழுதும் ஹரி சரணம் ஹரி 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 என்று உச்சரித்து கொண்டே இருந்தது. இதனால் இவரை ஹரிவியாசர் என்று மக்கள் குறித்து அழைத்து வந்தனர். ஒரு சமயம் இவர் ஜெகநாத சேத்திரத்துக்கு யாத்திரையாக பூரிக்கு புறப்பட்டார். வழியிலே ஒரு அதிசயமான வனத்தை கண்டார். அந்த வனத்தை அடுத்து ஒரு சிற்றாறு ஓடிக்கொண்டிருந்தது. அதன் கரையில் ஒரு பிரம்மாண்டமானதோர் ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தை பார்த்தவுடன் அந்த ஆலயத்துக்குள் புக வேண்டும் என்று அங்கே உள்ளே புகுந்தார். உள்ளே புகுந்தவுடனே அது ஒரு காளி கோயில் என்பது அவருக்கு தெரிய வந்தது. அங்கே ஒரு குடியானவன் ஆடு ஒன்றை பலியிடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான். அந்த பலியிடுவதற்காக வைத்திருந்த ஆடு பரிதாபகரமான அலறல் அந்த கோவில் முழுவதும் எதிரொலித்தது. அந்த ஆடு பலியிடுவதற்காக அதை எப்படி கட்டி கொண்டு வந்து அதனுடைய மஞ்சள் தண்ணியை தெளித்து அதுக்கு அலங்காரம்லாம் செய்து அது ஆனால் அந்த உயிரினத்துக்கு தெரிஞ்சிருமா இல்லையா நம்மளை பலியிட போகிறான்னு தெரிஞ்ச உடனே அது அலற ஆரம்பித்தது, கத்த ஆரம்பித்தது. அப்பொழுது இவர் மனசுக்கு ரொம்ப ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. இது என்ன பேதமை, இப்படி ஒரு ஜீவனை பலியிட்டு ஒரு தெய்வத்தை திருப்தி பண்ணணுமா என்று அவர் அந்த கோயிலை விட்டு வெளியே வந்தார். இவர் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது எப்படி போனார்னா நல்ல பசியோடு உள்ளே போனார். ஏதோ கோவிலாக இருக்க ஏதாவது பிரசாதம் கிடைக்கும், சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு பயணத்தை தொடரலாம்ங்கிற நோக்கத்தில் தான் போனார். ஆனால் இந்த உயிர் பலியை பார்த்த உடனே இது நமக்கு தகுந்த இடமில்லை. ஏன்னா ஹரிபக்தர்கள் யாருமே, உண்மையான விஷ்ணு பக்தர்கள் யாருமே அசைவ உணவை விரும்புவதும் இல்லை, பலியிடுவதும் பெருமாள் கோயிலில் கிடையாது. ஆகவே அந்த அந்தணரானவர் பசியோடையே திரும்பினார். பரமபாகவதரான ஒரு அந்தணர் பசியோடு வந்துவிட்டு நம் கோயிலுக்கு வந்துவிட்டு எந்த வகையான உணவும் எடுத்துக்கொள்ளாமல் திரும்புகிறாரே என்று மகாகாளி மனமிறங்கினான்.
உடனே தன்னுடைய சுய உருவோடு அவரை வழிமறித்து, மகாபக்தரே, நீர் இவர் பசியோடு போவது சரியில்லை. உச்சிக்காலம் முடிந்ததும் இங்கு அமுது படைப்பார்கள், அமுதை சாப்பிட்டு விட்டு போயுங்கள் என்றார். ஹரிவியாசர், அம்மா, தங்களது கோயிலிலே உயிருள்ள ஜீவராசிகள் இவ்வாறு பலியிடப்படும் போது ஒரு தாயாகிய நீ அதை ஏற்றுக்கொள்வது முறையா? அப்படி உயிர் பலி எடுக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு அந்த உணவை, அல்லது வேறு சைவ உணவாகவே இருந்தால் கூட, உயிர் பலியிட்ட இடத்திலே நடக்கக்கூடிய விருந்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த கொலைக்களத்தில் படிக்கக்கூடிய உணவை நீ எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறாய் என்று கேட்டார். உடனே தேவியானவள் மிகவும் கனிவுடன், இவர்கள் பலியிடுவதை நான் ஏற்கிறேன் என்று எவ்வாறு நினைக்கிறாய் என்று பதில் கேட்கிறார். இல்லைம்மா, உனக்கு படைக்க வேண்டும் என்று தானே படைக்கிறார்கள், நீ அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே என்றார். உடனே தேவியானவள் சிரித்து கொண்டு, நான் எங்கே கேட்டேன்? அவர்கள் தனக்கு உணவு வேண்டும் என்பதற்காக எனக்கு அதை பணியெடுத்து விட்டு அதை பிரசாதமாக்கி அவர்கள் உண்கிறார்கள். நான் எங்கேயுமே உயிர் பலி வேண்டும் என்று கேட்கவில்லையே என்று சொன்னார். சொல்லிவிட்டு மேற்கொண்டு சொன்னான், நீதான் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்துகிறாயே, நீ இவர்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி திருத்தக்கூடாதா என்று காளியானவள் சொன்னாள். உடனே அதற்கு இவர், அம்மா, உன் பேரை சொல்லி நடக்கக்கூடிய பலியை நீ அல்லவா தடுக்க வேண்டும், நான் சொன்னால் கேட்பார்களா என்று சொன்னார். உடனே காளி தேவியானவள், சரி, நான் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லைக்குட்பட்ட இந்த கோயிலில் பலியிடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். மற்ற இடங்களில் நீ பிரச்சாரம் செய்து உயிர் பலி என்பது பாவம் என்பதை நீ வலியுறுத்தி நீ மக்களை திருத்த வேண்டும் என்று சொன்னாள். உடனே அவருக்கும் சரி என்று ஒத்துக்கொண்டார். அன்று இரவே அரசனுடைய கனவிலே காளி தோன்றி, என்னுடைய கோயிலிலே உயிர் பலி நிறைய நடக்கிறது, ஆகவே நான் பலியை ஏற்கவில்லை, நான் உயிர் பலி வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் இங்கு உள்ள மக்கள் நான் கேட்பதாக நினைத்து உயிர் பலியை, அந்த வாயிலா ஜீவன்களாகிய ஆடு, கோழி ஆகியவற்றை பலி கொடுக்கிறார்கள். அதை நீ தடுத்து நிறுத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று அரசனுக்கு கட்டளையிட்டாள். விழித்திருந்த அரசனானவன் உண்மையை உணர்ந்தான். உடனே அன்றே சைவ உணவாகிய பால், பொங்கல் இவற்றையெல்லாம் தயாரித்து அந்த காளிக்கு நிவேதனம் செய்து இனிமேல் பலியிடக்கூடாது என்று உத்தரவிட்டான். அரசன் உத்தரவிட்ட உடனே எல்லா ஜனங்களும் அதை கடைப்பிடித்து எல்லோரும் சைவ உணவையே படைத்து விட்டு உடனே அங்கேயே ஹரிவியாசருக்கும் உணவு கொடுத்து அவரை அமைத்து விட்டார்கள். உடனே அடுத்துள்ள இந்த செய்தியானது அடுத்துள்ள ஊர்களுக்கும் பரவியது. உடனே இவர் ஹரிவியாசரை அரசன் அழைத்து, நீ எல்லா ஊர்களுக்கும் சென்று நீங்கள் இந்த ஜீவகாருண்யத்தை போதியுங்கள். இறைவன் கருணைமயமானவன், அவனால் படைக்கப்பட்ட எந்த உயிரையும் அவன் பலியாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை
விளக்கி கூறுங்கள் என்ற அரசன் கட்டளையிட்டு ஹரிவியாசர் உடனே அவருடைய விஷ்ணு பக்தராகிய அவர் நாட்டில் தெய்வத்தின் பெயரால் நடைபெறும் உயிர் பலி குறைந்ததென்று அறிவாளிகள் ஆனந்தம் கொண்டனர். பாமர மக்களோ இது தகாது, நெடுங்காலமாக வந்த வழக்கம், தேவி கோவித்து கொண்டுடுவாள் என்று கதை விடத் தொடங்கினர். நாட்கள் செல்ல செல்ல அந்த பிரதேசத்திலே புலால் உண்பவர் குறைந்தனர். கால்நடைகள் பெருகின, கழனிகள் உரம் பெற்றன, பயிர்கள் செழித்தன, மக்களுடைய உடல் நலமும் நன்றாக இருந்தது. அரசனும் தன் குடிகளிடம் குறைவான வரியை வசூலித்து நல்ல முறையில் அரசு செய்தான். இதனால் மனம் குளிர்ந்த பவானி தேவி தன் கருணையினால் மழை பொழி செய்து மக்களை வாழ்வித்தாள். ஜெகநாத்திலிருந்து திரும்பிய இந்த ஹரிவியாசர் அந்த அற்புத நகரத்தை கண்டு மகிழ்ந்து எம்பெருமானுடைய கருணையை வேர்ந்து தன்னுடைய வடமதுரை நாட்டுக்கு திரும்பினார் என்ற அளவோடு ஹரிவியாசருடைய கதை நிறைவு செய்கிறது. ஒவ்வொரு மகான்களும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு நிகழ்ந்த அற்புதங்களும் அவர்கள் நிகழ்த்திய சாதனைகள் அற்புதங்களை நாம் மகாபக்த விஜயத்திலே அனுபவித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் ஹரிவியாசருடைய சரிதம் இதோடு நிறைவுகிறது. ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் ஏறலாத இறைவான் இதாராய் பறையேலோரம்பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் இன்பம் திருவள் பற்றி இன்புரு ரம்பாவா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.